இன்றைய அதிமுக என்பது வேறு ஒரு இயக்கத்தை நம்பி அந்த இயக்கத்தின் சொல்படிதான் நடக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலும் எந்த விதிகளை அந்த நிறுவன தலைவர் உருவாக்கினாரோ அதை காற்றில் பறக்க விட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடன் எந்த சூழ்நிலையிலும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு எந்த அடிப்படையில் மீண்டும் கூட்டணி வைத்தார் என்பதற்கு இன்று வரை பதில் இல்லை. தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக அதிமுக என்ற இயக்கத்தை அடகு வைத்து இந்த இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை கழகமாக இங்கே செயல்படக்கூடிய சூழ்நிலையில் தான் திராவிட கொள்கைகளை பறைசாற்றக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உணர்ந்து இங்கே நான் இணைந்திருக்கிறேன். உங்களுடன் பயணித்தவர் உங்களோட கழகத்தில் பணியாற்றிய மனோஜ் பாண்டியன் திமுக அணிஞ்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேக்குறீங்களே நீங்க. இது பெரிய கடலுங்க. அனைத்து இந்திய அண்ணா திமுகன்றது பெரிய கடல். அந்த கடல்ல பாத்தீங்கன்னா நீங்க சில அதான் அவர் எங்கள்கிட்ட இருந்தவர் அதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. இதை நாங்க அப்பவே இந்த கடல்ல இருந்து பல விஷயங்களை சொல்லிட்டு போகும்போதே நாங்க கவலைப்படல. எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தூசி தட்ட மாதிரி போயிட்டே இருந்தாரு. நீங்க போய் இது ஒரு கேள்வின்னு என்கிட்ட கேக்குறீங்க. யாரோ கொம்பு சீவி விடப்பட்டு பாதிக்கப்பட்டு பரிதாபத்துக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் நாளும் பொழுதும் ஏதோதோ உளறிக் கொண்டிருக்கிறார், கதறிக் கொண்டிருக்கிறார், கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து அனுதாபம் தான் நமக்கு தோன்றுகிறது. பரிதாபத்துக்குரியவராகத்தான் ஆகிவிட்டார். ஆக இப்படி உள்ளடி வைத்து வேலை செய்கிறவர்களால் இந்த இயக்கத்தின்பால் எப்படி வளர்ந்திருக்கிறார்கள், இந்த இயக்கத்தை வளர்வதற்காக எப்படி துணை நிற்பார்களா? ஆக இவர்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைத்தவர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து கொண்டு பி டீமாக திமுகவிலே செயல்பட்டவர்கள். அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு தான் இருக்காரு. தமிழகத்தை பொறுத்த மட்டில் எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. ஏன் நாங்களெல்லாம் அறிவாற்றல் இல்லாதவர்களா, பலம் இல்லாதவர்களா? இல்லை, எங்களது பலம் பலவீனமாக முன்னிறுத்தப்படுகிறது. ஏனென்றால் எல்லாம் ஏழனும். பாரதிய ஜனதா கட்சியை தான் சொன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? பாஜக என்ன செய்ய முடியும்? பாஜக கால் ஊன்ற முடியாது. பாஜக காலெல்லாம் ஊன்றாதுங்க. பாஜக வேரை ஊன்றிக் கொண்டிருக்கிறது. வேர்வையினால் வேரை ஊன்றிக் கொண்டிருக்கிறது. நீங்க நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் 2026 குடத்தில் வட்ட இலையோடு தாமரை மலரும். சென்னை கோட்டையில் இரட்டை இலையோடு தாமரை மலரும். கார் டயரை விழுந்து கும்பிடுறது. ஒருத்தராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நின்று சொல்லுங்கம்மா அப்படி பேசுனது 2 பேர் இருப்பாங்க. ஒன்று எங்கள் மாமா காளிமுத்து, இன்னொரு மாமா திருநாக்கரசு. வேறு யாராவது சொல்லுங்கள், யாராவது ஏன்னா ஐயா பொன்னையன் மாதிரி யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க மூத்தவங்க. மற்றெல்லாம் இப்படித்தான். பிஜேபி எப்படின்னா எந்த வேலை இல்லைன்னா மக்களை ஹிட்லர் சொன்னதான், மக்களை எப்போவுமே பதட்டமாக வச்சிரு, அப்போ தான் நம்ம என்ன தவறு செஞ்சாலும் அவனுக்கு கவனத்துக்கு போகாதுன்ட்டு. சிஏஏன்னு ஒன்று கொண்டு வந்துச்சு. ஒரு வருஷம் 1.5 வருஷம் அதிலேயே காலத்தை ஓட்டுச்சு. இப்போ இந்த சிறப்பு வாக்காளர்னு பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழர்களுக்கு தமிழகத்துக்கு ஒரு வன்முறை பீகாருக்கு எதிராக அப்படி பேசுறாரு. இதே போல் ஒரிசாவில் திருடர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பேசினாரு. இது எல்லாத்தையும் தமிழிசை அண்ணாமலை எல்லாருமே வரவேற்று பேசிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்னவா இருக்குது? என்ன சொல்கிறது, எங்கள் அம்மாலாம் பேசுகிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்கள தமிழிசைன்னு எடுத்துகிட்டு ஹிந்தி சங்கீத்துன்னு வேணால் வச்சுக்கலாம். தன்மானமிக்க எவன் இதை ஏற்பான்? இப்படி இருந்தோம் 20 வருஷமா நம்மளால ஜெயிக்க முடியல சார். நீங்கள் ஏன் 20 வருஷங்கிறீங்க? நானே தேர்தல் அரசியலுக்கு 10 வருஷம் தான் ஆகுது. நீங்கள் திருப்பி 20 வருஷம்ன்றீங்க. ஏன் அவ்வளவு வெறுப்பு இருக்குது என் மேலே உங்களுக்கு? நான் ஜெயிக்கலை, என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன ஜெயிக்கலை, இப்போ என்ன பிரச்சனை? ஜெயிக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் என்ன ஓட்டு போட்டீங்களா? அப்புறம் எங்கே கேட்குறீங்க? போட்டு கேளுங்க, ஜெயிப்பேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.